வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன், ஸோ அதனால் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு சென்டரில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது சரியாயிடும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ், அதில் ஃப்ளார் டிசைன்ஸ் வரும். ஸோ வந்து பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுக்க சொல்லிட்டாங்க. இது வந்து கஸ்டமர்ஸோட சாய்ஸ் தான். ஸோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்ப நம்ம சிம்பிளாக தான் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பீட்ஸ் யூஸ் பண்ணி போடணும். சேம் டைம் வந்து பீட்ஸ் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஸ்லீவோடு கொஞ்சம் ஒத்து போகும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மார்க் பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுதான்னு தெரில. நான் லைட்டாக தான் வந்துட்டு லைன் போட்டிருக்கேன், ஸ்லீவ் லைனு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும் எப்பயும் போல் டபுள் ஜெரியில் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த நீடில் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லா நீடில்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த நீடில்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ எல்லா நீடில்ஸையும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இந்த நீடில் எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. சேம் டைம் வந்து செயினுக்கு வந்து துளிப் நீடிலை விட இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் துளிப் நீடில் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சேம் டைம் இந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா பீட் நீடில்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த நீடிலில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சேம் டைம் வந்து செயினும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஜரியில் போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜரியில் வந்து துளிப் நீடில் போடும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் நம்மளால் போட முடியும். பட் இந்த நீடிலில் போடும்போது எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ நீங்களும் இதே நீடிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கிளாத்தில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு உங்களுக்கு கேப் வரும் பேக் நெக்கில். அந்த கேப் தான் இது. இந்த கேப் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அவங்க ஸ்டிச்சிங்கில் போயிடும். நம்ம நெக்ஸ்ட் பண்ணுற எல்லா ஒர்க்கும் சேம் இதே மாதிரி ஆஃபாக தான் நம்ம போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீட் லைன் கொடுக்கலாம். நம்ம வந்து சுகர் பீடில் ஒரு லைன் கொடுப்போம் இல்லையா, சேம் அதே தான் ஒரு பீட் லைன் கொடுக்க போகிறோம். பீட் லைன் கொடுக்கும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 பீடாக கொடுங்க. சேம் டைம் வந்து கிளாத்தோட கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. அது நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சேம் டைம் சில்க் த்ரெட்டை விட இது ரொம்ப ஸ்பீட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த த்ரெட்டு, நார்மல் த்ரெட்டு. ஸோ அது மாதிரி ஸ்விங் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. 2 பீடாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 3 கொடுக்கலாம், அதுக்கு மேலெலாம் கொடுத்துறாதீங்க. பிகாஸ் நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக நம்ம நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது நீட்டாகவே இருக்காது. சேம் டைம் வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா வந்து ஏன்னா நம்ம ஒரே த்ரெட்டில் சிங்கிள் த்ரெட்டில் வந்துட்டு நம்ம அந்த 4 பீடு வைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக அப்படி தூக்குன மாதிரி ஆகிடும். பிகாஸ் நம்ம ஃப்ரேமை விட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு அது லூஸ் ஆகிடும் பீடு. ஸோ அதனால் 2 பீடாக கொடுங்க. சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இந்த சைடில் ஹாஃப் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பீடாக கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். பிகாஸ் அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை ஏன் அடிக்கடி காட்டுறேன் அப்படின்னா, இன்கேஸ் வந்து கொஞ்சம் பெரிய கிராண்டான டிசைன் போடுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும், நீட்டாக வருமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதனால் காட்டினேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து த்ரெட்டில், அதாவது க்ரீன் கலர் த்ரெட்டு. இந்த சாரியோட கலர் வந்து கொஞ்சம் க்ரீன், ஃபுல்லாக வந்து ஒரு சில்வர் ஜெரி கொடுத்த மாதிரி லுக்கு. ஸோ அந்த கலர் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க அந்த சாரியை. நான் வந்து வீடியோவில் காட்டல, தம்ப்நெயிலில் மட்டும்தான் அதை காட்டியிருக்கேன். அஸ் யூஷுவல் நான் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்பர் இல்லாமல் ஒரு சின்னதாக வந்து ஹுக் வர்றோம், அது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் முன்னாடி வீடியோஸ்லாம் ஜர்தோசி கூட வந்து நான் உங்களுக்கு துளிப் நீடில் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பேன். பட் இப்போ வந்து நம்பர் இல்லாத நீடிலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்துட்டு இந்த நார்த் இந்தியன்ஸ் போடுவாங்க இல்லையா, அந்த வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக போடுவாங்க. எனக்கு ஸ்பீடு வராது, நான் மெதுவாக தான் போடுவேன். பட் அவங்க ரொம்ப ஸ்பீடாக போடுவாங்க. பார்த்துட்டே இருப்பேன், கையை பார்த்துட்டே இருப்பேன். அவங்க யூஸ் பண்ணுற நீடில் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு ஏன் வந்து அந்த ஸ்பீடு வருது அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த லைனும் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரியில் இருக்கிற கலர்ஸ் வர மாதிரி சேம் டைம் வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணால் தான் ஸ்லீவோடு இது ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ளார் டிசைன் அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ஜம்கீஸ், அதாவது நான் உங்களுக்கு ஆல்ரெடி இது காமிச்சிருக்கேன், சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். இது சீக்வன்ஸுன்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்லலாம் இருக்கும் சீக்வன்ஸ். நான் அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதில். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைனாக கொடுக்காம அதில் வந்துட்டு க்ரீன் கலர் த்ரெட்டில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரிக்கு தான் நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே சேம் டைம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஜம்கீஸை, அதாவது ஊசியை எடுத்தால் நம்மளுக்கு வந்து அந்த ஜம்கி அந்த ரொம்ப கேப் இல்லாமல் ஃபிட்டாக வரும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜம்கியை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட வேண்டியதில்லை. நான் வந்து உங்களுக்கு இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் நார்மலாக நம்ம போடுற மாதிரி தான். அது நம்ம மேலே போடுறது, சீக்வன்ஸுக்கு மேலே ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது. ஒரே இடத்துல குத்தாமல் கொஞ்சம் தள்ளி, அதாவது நீடில் எங்கேருந்து எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் தள்ளி நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். உங்களுக்கு அகைன் உங்களுக்கு வந்து ஒருக்கா போட்டு காட்டுறேன். இப்போ வந்து சீக்வன்ஸை வச்சுட்டு நம்ம அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் கரெக்டாக எடுக்கணும். இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம். பிகாஸ் வந்து அந்த ஹோல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அசம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம வந்து இன்னொரு ஐடியாவும் பண்ணலாம். நம்ம வந்து த்ரெட்டை கொஞ்சம் தள்ளி குத்திட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸை இறக்கலாம். பட் அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கேப் இல்லாமல் கிடைக்காது. ஸோ அது மாதிரி கேப் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். சேம் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுவோம் இல்லையா, அதே தான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடணும் நீடில். இப்போ நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸுக்கு மேலே நாட்டு விழுந்துடும். ஒன்ஸ் அகெயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். சீக்வன்ஸுக்கு மேலே நீடில் எடுத்துட்டு நம்ம நார்மலாக எப்பயும் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட் போட்டு கொஞ்சம் தள்ளி, அந்த கேப் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அந்த கேப்லேயே கொஞ்சம் தள்ளி நம்மளுக்கு வந்து ஊசி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன கேப்லேயே உள்ள போய்டும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி நம்ம இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸுக்கு மேலே லைட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி சீக்வன்ஸுக்கு மேலே லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு மோட்டிவ் போட்டிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் இதுவும் யோசித்தேன். நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதான ஒரு சீக்வன்ஸ்குள்ளே நீடில் இறக்குறதுனால கண்டிப்பாக என்ன தேவைப்படும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நீடில் வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தேவைப்படும். சேம் டைம் வந்து த்ரெட்டும் நம்ம கம்மியாக தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து சீக்வன்ஸ் ரொம்ப சின்னது இல்லையா, ஸோ நம்ம வந்து த்ரெட்டும் ரொம்ப, அதாவது அந்த நாட்டும் ரொம்ப சின்னதாக தான் நம்ம போடுறோம். ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து அந்த சீக்வன்ஸுக்கு சென்டரில் அந்த கேப்புக்குள்ளே மட்டும் அந்த நாட் தெரிகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அகெயின் அது நம்மளுக்கு மேலே கையோடு வந்துருச்சு. இப்போ நான் கீழே எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நாட் போடுறதுக்கு பக்கத்துலேயே இறக்கிடுறேன். ஊசியை இறக்கும்போது சிக்கு விழுகாமல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்ஸுக்கு நிறைய டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். அது போய் பாருங்கள். உங்களுக்கு புதுசாக இருந்தால் இல்லை உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் நார்மலாக எப்பயும் போலவே ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் தான் இது, வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச் கிடையாது. நம்ம சீக்வன்ஸுக்குள்ளே போடுறோம், அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். பட் போட்டதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் லுக் பார்க்குறதுக்கு. நான் ஆல்ரெடி வந்து ஒரு பீட் லைன் கொடுத்துட்டேன். சேம் டைம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து க்ரீன் கலரில் த்ரெட்டும் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு எப்போயுமே பீடுக்கு பக்கத்தில் நான் அவுட்லைன் கொடுக்கறது வழக்கம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பீட்ஸு, அதாவது நம்பர் 4 பீடும் ஒரு 0 சைஸ் பீடும், இது வந்து டல் கோல்டில் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இந்த பஞ்சில் கிடைக்கும் இல்லையா, அதில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பஞ்சில் தான் கிடைக்கும், பேக்கெட்டில் கிடைக்காது. இது வரைக்கும் நான் பேக்கெட்டில் வாங்கினதில்லை. ஸோ வந்து பஞ்சில் தான் நீங்கள் வாங்கணும். பஞ்சில் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. பிகாஸ் நம்மளே வாங்கி ஒரு பஞ்ச் வாங்கி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட மாட்டோம். ஒரு ப்ளவுஸுக்கு அவ்வளோ ஒன்றும் யூஸ் ஆகாது. ஸோ அப்படி யூஸ் ஆகாதப்ப நீங்கள் வந்து பார்த்து வாங்கலை அப்படின்னா அது நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஃபேட் ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த பீடு இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கலர் ஃபுல்லாக உங்கள் கையில் ஒட்டும். அதுதான் வந்து புது பீடுக்கும் நம்ம பழைய பீடு அப்படின்னா கண்டிப்பாக கையில் ஒட்டாது, ஆல்ரெடி அது தேஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் பழைய பீடுக்கும் புது பீடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் அதை பார்த்து வாங்குவீங்கன்னு நம்புகிறேன். சேம் டைம் அதனுடைய த்ரெட்டில் வந்துட்டு லைட்டாக தள்ளி தள்ளி விலகி விலகி இருக்கும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் பழைய பீடுனா.
இதுவே சேம் வந்து புதுசுன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டே வந்து சொல்லிடும், ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பீடு வைக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிப் சொன்னேன். ஸோ நான் சேம் டைம் வந்து இதில் நாட் போடும்போது லைட்டாக தூக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் டைட்டாக போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அது கீழே வந்துடும். அதுதான் மெத்தடு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாஃப் இன்ச்சு தான் நம்மளுக்கு கேப் இருக்கணும். ரொம்ப பக்கத்தில் வச்சா ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஹாஃப் இன்ச் வந்து கேப் விட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்பர் 4 பீடு, நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 0 சைஸ் பீடு இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. ஆல்ரெடி அவங்க சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை சிம்பிளாக கொடுத்துட்டு ஸ்லீவ் லைன் ரொம்ப கிராண்டாக கொடுக்கறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். சேம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் அந்த சாரீ கலருக்கும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் மிக்ஸ்டு அந்த ஜரி வந்து மிக்ஸ் ஆன மாதிரி தான் நான் ஒரு கலர் காம்பினேஷன் வரணும்னு நான் நினச்சேன். முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து தோணுச்சு கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.